ஜோதிட வணக்கம். மீன ராசிக்கு இந்த மார்ச் மாதம் 2025 எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே மீன ராசிக்கு 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் விரய சனி நடந்துக்கிட்டு இருக்கு. மீன ராசிக்கு இந்த மார்ச் மாதம் முக்கியமாக உங்களுக்கு செலவு அதிகமாக இருக்கும். குறிப்பாக புது வீடு கட்டி குடியேறுதல் அல்லது இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, இல்லைனா கடன் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மூணில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். இந்த 3 இல்லை அப்படின்னா சில மருத்துவ செலவுகள் உங்களுக்கு வரலாம். அதனால் இந்த மூணில் ஏதாவது ஒரு செலவை உங்களுக்கு அவசியப்படுமானால் அதை நீங்களே கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் செய்யுங்க. உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை இருந்தால் வீடு கட்டுங்க. இல்லை இடம் வாங்க முடியும் அப்படின்னா இடம் வாங்குங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு செயலுக்காக கடன் வாங்கி செய்யணும், அது தாமதமாகிட்டு இருக்குன்னா நீங்கள் கடன் வாங்கி அந்த செயலை செய்யுங்க. நல்ல செயலாக இருக்க பட்சத்தில் அதான் சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, அதனால் செலவு செய்யக்கூடிய காலகட்டம் மீனராசிக்கு இருக்குது. ஏற்கனவே மீனராசியில் 3 கிரகங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நம்மளை நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மன சஞ்சலங்கள், மன அழுத்தம், பிறரால் ஒரு கஷ்டம் உருவாகுதல், அந்த மாதிரி அமைப்பு வந்துட்டே இருக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. உங்களோட 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தொழில் நல்லா இருக்கும். தொழில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக தான் இருக்கும். தொழிலில் பளு அதிகமாக இருக்கும். ஆனால் தொழிலில் மாற்றங்கள் நிகழலாம். எப்போதும் உங்களுக்கு ரெகுலராக ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த வேலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படலாம். தொழிலில் இடமாற்றம் ஏற்படலாம். இல்லை உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க அதை விட்டு வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிடலாம். இல்லை உங்கள் தொழிலோட அமைப்பே மாறலாம். அந்த மாதிரி தொழில் இல்லை புதிய புதிய தொழில்களை எடுத்து பார்க்குறது அப்படின்னு தொழிலில் மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். அதில் பளு அதிகமாக இருக்கும். ஆனால் வருமானம் தொழிலையும் நல்லா இருக்கும். இது பொங்கு சனி 7.5 சனி நடக்கு அப்படின்னா அவங்களுக்கு தொழிலில் பளு அதிகமாக இருக்கும். பட் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையாகவும் அவங்களுக்கு அமையும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா தந்தையால் ஆதாயம், அதாவது தகப்பனார் வழியிலேருந்து வரக்கூடிய சொத்துக்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு கிடைக்கும். இல்லை தந்தை வழியில் உங்களுக்கு பணமாகவோ பொருளாகவோ இல்லை ஏதாவது ஒரு உதவியாகவோ நீங்கள் வீடு வாங்கினாலும் இடம் வாங்கினாலும் அந்த மாதிரி தந்தை வழியில் இல்லை தந்தையிடமிருந்து உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்குது. உடல் நலம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுவான எல்லா ராசிகளுக்கும் சொல்கிற மாதிரி உடல் உபாதைகள் இருக்கும். இது கொஞ்சம் 7.5 சனி மற்ற கிரகங்களும் அதில் இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிச்சயமாக இருக்கும். அது தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கலாம். இல்லை சர்க்கரை வியாதி, செரிமான கோளாறு, மலச்சிக்கல், அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கலாம். அது கொஞ்சம் காலங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த அடுத்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் இந்த உடல்நிலையிலையும் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். மீன ராசியில் திருமணம் எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு, திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைக்கான காலம் இப்போ தான் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப நாள் தடையாக இருக்கும், இல்லை இழுபறியாகவே இருக்கும். இப்போ கொஞ்சம் அந்த திருமண பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் சூடு பிடிக்கலாம். சூடு பிடிச்சி அது வரக்கூடிய மே மாதம் இல்லை இந்த 2025 கடைசி வரைக்கும் உங்களுக்கு அதில் காலகட்டம் இருக்குது. திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். அது சம்மந்தப்பட்ட அலைச்சல்கள் மீனராசிக்கு கண்டிப்பாக இருக்கும். ராசியின் மேலே ஒரு 3 கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் பார்த்தாலும், அவங்கவங்களோட சுய ஜாதகத்தில் நல்ல தசா புத்திகள் நடந்துச்சு அப்படின்னா அந்த 3 கிரகங்களும் நல்ல பலன்களை செய்யும், நிறைய பலன்களை செய்யும். பேர், புகழ், பணம், அந்த மாதிரியான நமக்கு சகல வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கவும் செய்யும். அது அவரவர் சுய ஜாதகத்தை பொறுத்தது. இருந்தாலும் மீனராசிக்கால்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்கள ஒரு நேர்மை, உண்மை, அந்த மாதிரியான விஷயங்களை எப்போதுமே கடைப்பிடிப்பாங்க. அதை தொடர்ச்சியாக கடைப்பிடிச்சிட்டே இருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எதில் இருந்தனாலும் நம்ம விலகி வந்துடலாம். இந்த மார்ச் மாதம் அவங்களுக்கு நல்லா தான் இருக்குது. வரக்கூடிய காலங்கள் கொஞ்சம் கடினமான 7.5 சனி காலங்கள் இருக்குது. அதை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம்.